மகளே என் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா துளசியை எங்கள் கூட விடமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசியோட அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி வந்து சிவகாமி நாச்சியார் பேச்சை கேட்டுட்டு அபிராமி நாச்சியார் மேலே வந்து பிராந்து கொடுத்துருப்பாங்க. அதனால பஞ்சாயத்தை கூட்டியிருப்பாங்க. அபிராமி நாச்சியார் வந்து துளசியை வீட்டிலே விட்டுட்டு வந்து பஞ்சாயத்துக்கு வந்திருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அவங்க பொண்ணையே அவங்க கூட விடமாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியார் கேட்டால் அவ்வளோ பேரும் வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்க. என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் எல்லாருமே முழிச்சிட்டு இருப்பாங்க. சிவகாமி நாச்சியார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூண்டுக்குள்ளே தான் நீங்கள் அவளை அடைச்சி வச்சுருக்கீங்க, அவள் வாழ்க்கையை அவள் வாழ வேண்டாமா, அவங்க அம்மா அப்பா கூட அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏற்றி விடுற மாதிரி பேசுவாங்க. அபிராமி நாச்சியாரை மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்டிருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு துளசி வந்துடுவாங்க. துளசி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பஞ்சாயத்துக்கார் துளசியை பார்த்து நீ என்னம்மா முடிவு சொல்கிற, நீ என்ன முடிவு சொல்கிறியோ அதான் தீர்ப்புன்னு சொல்லிடுவாங்க. உடனே வந்து அபிராமி நாச்சியார் வந்து துளசியை பார்த்து அத்தை கூட உனக்கு இருக்க விருப்பம் இல்லைனா நீ தாராளமாக கிளம்பிக்கோமான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவகாமி நாச்சியார் இப்படி அழுதே நடித்து அந்த பொண்ணை ஏமாற்றி வச்சுருக்கீங்கன்னு சொல்லவும், நிறுத்துங்க, எனக்கு எங்கள் அத்தை கூட இருக்க தான் விருப்பம், எங்கள் அம்மா அப்பா கூட போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு துளசி எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிடுவாங்க. இதனால பஞ்சாயத்து தலைவரும் துளசியோட முடிவு தான் வந்து இறுதி முடிவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால இந்த பஞ்சாயத்தில் எப்படியோ அபிராமி நாச்சியார் வந்து ஜெயிச்சிட்டாங்க. சிவகாமி நாச்சியாருக்கு நல்லாவே மூஞ்சி உடஞ்சி போச்சு. துளசி ஒரு நல்ல முடிவு எடுத்தனால்தான் இந்த கேஸில் வந்து எல்லாத்தையும் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.